ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த வருஷம் முழுசும் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நாளைக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதம், இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். சென்று போன வருஷத்துல தேவன் கொடுத்த வார்த்தையும் வாக்குதத்தமும் இதுதான். நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன், சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நம்ம வார்த்தையும் வாக்குதத்தமாய் கொடுத்தார். தேவனே நம் மத்தியில் இறங்கி நம் கண்ணீரை துடைத்து நம்மை பலப்படுத்தினார். அந்த தேவன் நம்மோடு கூட பேசினா, இந்த வார்த்தையும் வாக்குதத்தம் கொடுத்த தேவன் நம் மத்தியில் பேசின வார்த்தைகள், இனி மரணமும் இல்லை, திகிலும் இல்லை, கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், உயரமும் உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொன்னாங்க? நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புதிதாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி 2020ஆவது வருஷத்துல கொரோனா வந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் குடும்பத்தையே தாக்கினது. மரண அவஸ்தைப்பட்டோம். எனக்கு பலமாய் ஆயிடுச்சு. இனி நம்ம பொழிக்க முடியாதுன்னு சொல்லி நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பிள்ளைங்க அழுகுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு இடம் இல்லை, பெட்டு இல்லை. திருப்பி அனுப்புறாங்க, ஆக்சிஜன் வைக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க, மிஷினை செக் பண்ணுறாங்க, எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, 70க்குள்ளே கம்மியாச்சுன்னா அது செத்துட்டு மாதிரி தான். எனக்கு வீட்டில் 54. அப்போது அந்த ஈட்டு பாடியில் இருக்கிறதுனால அப்படியே நாடி ஓடி இருக்குது. முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருமகளுக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், சொந்த பந்தக்கார் எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ரெடியாகிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் சொல்லிட்டு, சீஃப் டாக்டர் இந்திரா நகரில் என் மனைவிக்கு சொந்தக்காரர் அவர் கேஜிஎஃப் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாரு, இவருக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள்லாம் ரெடியாக இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும் அப்படின்னு அவரும் செக் பண்ணி பார்த்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை போல எங்கள் அப்பா எங்களுக்கு வேணும், என் மனைவிக்கு நம்பிக்கை போல என் கணவர் எனக்கு வேணும், என் சபையாருக்கு நம்பிக்கை போல என் சபை போதைகள் தகப்பான எங்களுக்கு வேணும். எல்லாம் சேர்ந்து என்கிட்ட நிறைய பேர் துறையில் இருக்காங்க. கதறி கதறி அழுதாங்க. ஆனாலும் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் கடைசி நேரத்தில் பெட்டில் சேர்த்துறாங்க. அந்த இடத்துல பெட்டில் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வாட்ச்மேன் சொன்னேன், என்னை கூப்பிட்டு அங்கேயே விட்டுது ஐசியூவில். என் பிள்ளைங்கள்லாம் அழுதுங்கிறாங்க 3 பேர் வெளியே. அதை பார்க்க முடியல. எனக்கு ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது தள்ளின்னு போயிட்டு விட்டாரு. கர்த்தர் ஒரு அற்புதம் அந்த இடத்துல செஞ்சார். நான் போகிறதுக்கெல்லாம் ஒரு வயசாயிட்டு சாவறாரு. எந்த பெட்டில் வெண்டிலேட்டர் பெட்டில் அவர் சாவறாரு. வெண்டிலேட்டர் காலி ஆயிடுச்சு. அவர் தூக்குறதுன்னா அதை தொற்றாமலே இல்லை, என்னை தூக்கி கற்றுட்டு வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க. வச்சுட்டா ஒரு நாளெல்லாம் நல்லா இருந்தாங்க. மறுநாள் எனக்கே தெரிஞ்சு முடிஞ்சிச்சு இந்த மாதிரி. ஏன்னா நான் தூக்குற மாதிரி தான் இருக்குது. எனக்குள்ளே இந்த ஆவி போது ஒரு வெளிச்சமான இடத்துல போயிட்டு இருக்கேன். எங்கடா போகிறோம் நம்ம யோசித்து பார்த்தேன். நம்ம போகிறோம், நம்ம நெயில் நம்ம கூட இல்லையே. பாருங்க, நம்ம வெளிச்சம் நம்ம கூட இருக்குது, நம்ம நெயில் நம்ம கூட இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வெளிச்சத்தில் அந்த நெயில் தெரியல. எனக்கு சந்தோஷமாக போயிட்டுக்கிறேன். அப்போ இங்கே எல்லாமே எடுத்துட்டுக்கிறாங்க, எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுக்கிறாங்க. இது என்ன, நம்மளை பேக் பண்ணி அனுப்ப வேண்டியது பர்னிங்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நேரத்தில்
அந்த இடத்துல போய் நிற்கிறேன். எனக்கு ஒரு சத்தம், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அந்த சத்தம் எனக்கு கேட்டதுமா நம்ம எங்கடா இருக்கிறோன்னு எனக்கு தெரியல. உடனே திரும்பி வந்து சரீரத்தில் அந்த உயிர் திரும்ப வந்துடுச்சு. அந்த டாக்டர்லாம் ஆச்சரியம். பக்கத்தில் பார்த்தாக்கா அந்த கருப்பு இது போகிறது, பேக்கெட் பண்ணுறது எல்லாம் இருக்குது. எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் கைட்டுக்கிறாங்க, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அந்த டாக்டருங்க பார்த்து. சிச்சினே உயிர் போயிடுது. ஆனால் நான் போகிற இடம் அந்த மற்ற இடம், அதனால தான் சிச்சினே உயிர் போச்சு. ஆனால் அந்த இடத்துல தான் எனக்கும் கொடுத்தாரு அந்த வார்த்தை, இனி மரணமும் இல்லை, இனி திகிலும் இல்லை, இனி கலக்கமும் இல்லை, இனி பயமும் இல்லை. சிம்மாசனத்து மேல் வீற்றிருக்க சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் 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 புதிதாக மாற்றுகிறேன். என் சரீரத்தில் எல்லாம் புதிதாக மாற்றினார். அற்புதம். அது முதல் கொண்ட அந்த முழுசாக ஒப்பு கொடுத்தேன். காலையில் தூங்கி நான் செடிக்கும் போது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தினப்பா. இந்த நாளில் நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் பார்க்குற பார்வை பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. நான் பேசுகிற வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும். நான் நினைக்கிற நினைவு பரிசுத்தமாக இருக்கணும். நான் சிந்திக்கிற சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஒருத்தருடைய கண்ணீரில் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த நாளில் நின்றுத்திருக்கிறது. என் மனையை பாருங்க, அவங்க நிற்கவே முடியல. ராத்திரி பகலெல்லாம் முட்டி போடுவாங்க, ராத்திரி பகலெல்லாம் முட்டி போட்டு அழுவாங்க. என் கணவர் எனக்கு வேணும். என் பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட ஆகுதுக்கா, அம்மா கஷ்டப்படுவாங்களே. ஒரு செய்தி நம்மளுக்கு வந்துச்சு, அந்த பாத்ரூம் போட்டு குழா தந்துட்டு அழுவாங்க. ஆனால் இந்த நாளில் என் சபையாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபித்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். 5 வருஷத்தை கழிச்சுட்டு இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. நாளில் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. எந்த நாள் இருந்தாலும் நான் ரெடியாகிறேன் அந்த சமூகத்தை போகிறதுக்கு. ஆனாலும் என்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த நாளில் எதனா பாடம் தான் நான் யூடியூப்பில் வெளியிட்டிருக்கிறேன். என் நண்பர் சகோதரருக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அருமையான நண்பர் சகோதரர் ஜெயராமா சொல்லிட்டு. ஆனால் சகோதரி விட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ரொம்ப நேசிப்பார், ரொம்ப பேசுவோம். நாங்கள் எல்லாம் தனியாக வந்தாக்கா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இந்த வருஷத்தில் நீ ஓட்ட போதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் என் அன்பு சகோதரி இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய கரம் தாங்கி இன்னைக்கு 3 பிள்ளைகளோடு கூட அருமையாய் நம் சபைக்கு வந்து நம் மத்தியிலே கலந்து கொண்டு இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தின அவர்களுக்கு எல்லாரும் ஒரு கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் பெரியவருங்க. எந்த நேரத்தில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்குவார். 2வது, இந்த வருஷத்தில் கொடுத்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்னன்னாக்கா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த வருஷத்தில் கொடுத்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எப்படி என்றால், அவர் 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம், அவர் பாவங்களை சுமந்தார். இந்த வருஷத்துல அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 பார்க்கிறோம், அவர் நம்ம பாடுகளை சுமந்தார். நம்முடைய பாடுகளை சுமந்தவர் இந்த வருஷம் முழுசும் நம்மோடு கூட இருந்தார். ஏசாயா 53:4 பார்க்கும்போது நம் துக்கங்களை சுமந்தார். நம் துக்கங்களை சுமந்தவர், நம் பலவீனங்களை சுமந்தவர், எல்லாவற்றையும் சுமந்து இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிற இந்த வருஷம் முழுசும் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதே 17வது வசனத்தில் பார்க்கிறோம், நம் பலவீனங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார். இந்த வருஷத்திலே நம் பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம் வியாதிகளையும் நம் பலவீனங்களையும் நம் சாபங்களையும் சுமந்தவர் சொல்கிறார், இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா. நம்ம புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். அந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது புதிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்க போகிறார். ஆயத்தமாய் இருக்கிறார். நாம ஆயத்தப்படுவோமா அதை பெற்றுக்கொள்ள? அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். திருமண காரியத்தில் திருமணம் ஆவதற்கு
அடுத்த வருஷத்திலே திருமண காரியத்தை அவர் செய்து முடிப்பார். திருமண மையம் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தையும் அடுத்த வருஷத்திலே தேவன் கொடுக்க போகிறார். குழந்தையின் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அடுத்த வருஷத்திலே தேவன் குழந்தையின் பாக்கியத்தை கொடுக்க போகிறார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர போகிறது. தகப்பனும் தாயும் கனப்படுத்த போகிறார்கள். அடுத்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுசும் நம்மை தாங்கி கொண்டார், நம்மை ஏந்தி கொண்டார், நம்மை தப்பு வைத்தார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார். அந்த சொல்கிறார், அந்த தெய்வம் சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. அந்த தேவன் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடும் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அடுத்த வருஷத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்நிய கண்களில் அது நம்முடைய சொந்த கண்களை பார்த்து ஆச்சரியப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகிறோம். தேங்க்யூடா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தேங்க்யூ. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். புரியுதுங்களா? உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். கர்த்தருடைய உள்ளந்திரியங்கள் மகிழும், அவருடைய இருதயம் மகிழும். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. என்ன சொல்றாங்க? என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. அப்போ 22வது வசனம் சொல்லுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவனாய் இருக்கும்போது அவரை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும்போது அவர்களை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவர் மகிழ்வார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. இன்னைக்கு விட்டுட்டா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோம். புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். சகோதரி, அற்புதம் நடக்கும். பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். என் அன்பு சகோதரி, அற்புதம் நடக்கும். சகோதரி, அற்புதம் நடக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். திருமண காரியங்கள் நடக்கும். எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க தேடி போன நாட்கள் போதும். நீங்க எல்லாமே 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 உங்களை தேடி வரும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த புதிய வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நேரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும்
நமக்கு இந்த வருஷத்திலே போராட்டம் வந்தது. எல்லா கவலைகள் மாறும், வேதனைகள் மாறும். அடுத்த வருஷத்திலே துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறி போகும். அதை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க எல்லா கரைகளை தட்டி சவால்கள் சந்திக்கணும். உலகத்தில் ஜெயம் எடுக்க குடும்பங்கள் சீர்பொருந்த, குடும்பங்கள் சீர்பொருந்த, சமாதானம் நான் வெற்றிட, தேவ சமாதானம் நான் வெற்றிட. எல்லா கரைகளை போது கிருபை தாரும் தேவா, போது தாரும் தேவா, போது கிருபை தாரும் தேவா, போது வேதனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புது கிருபை அப்பா புது கிருபை தாரும் தேவா, புது தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவோ சம்பூரணம் அற்பமானாலோ முடிவோ சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வளர்ச்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வளர்ச்சியும் செழிப்பாகட்டும். அதுக்கு புது கிருபை ஓ வா 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 ஓரி வாங்க நன்றி அப்பா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். சொல்லுங்க. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா, 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 புது கிருபை தாரும் தேவா, புது
என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். புதிய கிருபையால் தேவன் நம்மை நிரப்புகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த வாக்குத்தத்த வசனம் அந்த வசனத்திலே சவால் சவால். ஆமென். தேங்க்யூ. புதிய மகிமை, புதிய ஆசீர்வாதம். புது கிருபை தாரும் தேவா. புது நன்மை தாரும் தேவா. உங்கள் கண்ணீர்களை அறிந்தவர், உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மை உருவாக்கின தேவன். ஓ தேங்க்யூ லார்ட். ஓரி மாமா மாமா மக்காரவா. ஓதி காராமா தீர லபா பாபா பாபா காராமா. ஓ தேங்க்யூ லார்ட். உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மை உருவாக்கினவர், பலவீனமான நேரத்தில் நம்ம. ஓ தேங்க்யூ லார்ட். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா கரங்களை தட்டி வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வம்